பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இது கர்த்தர் உண்டு பண்ணினான், இதிலே அகமகிழ்ந்து கலிகூற கடவோம் என்ற வேத வார்த்தையின்படி நன்றி செலுத்துகிற திருநாளா இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆலயத்தில் அழைத்து வந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள், கிருபைகள், எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த ஆண்டிலும் உங்களுடைய கரம் எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். பாடுகிற பாடல்கள், வேத வார்த்தைகள், எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை தொடக்கம் முதல் நிறைவு வரை உம்முடைய இறை பிரசன்னம் எங்கள் அனைவரோடு இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நாம் இந்த ஆராதனைக்கு துவக்கமாகவும் ஆண்டவரை போற்றும் வண்ணமாகவும் 372வது ஞான பாடல் எண் 372. விண்மண்ணை ஆளும் கர்த்தரே, எவ்வாறு உம்மை நேசித்தே துதிப்பேன் நன்மை யாவுமே நீர் ஈகிறீர் என்கிற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். அறுவடை திருநாளுக்கும் ஸ்தோத்திர திருநாளுக்கும் நன்றி செலுத்துகிற நாளாக இந்த நாளிலே
ஜெபமாலை புஸ்தகத்தில் 10:56. ஜெபமாலை புஸ்தகத்தில் 10:56. பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, பராபரிடம் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்து ஆத்ம பரிசுத்தத்தோடு நம்முடைய விருதுக்காக கொண்டாடுவோம். வாருங்கள். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் எக்கடிக்கு போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அறுவடை திருநாள் அல்லது அறுவடைக்கு நன்றி செலுத்தும் திருநாள் ஆகிய நாளிலே திருச்சபையாரால் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற திருமலை பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதலாவதாக பழைய பாட்டு பகுதியை வாசிக்க கேட்போம். அது உபாகமங்களின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய அடங்கியிருக்கிற பகுதி. உபாகமம் 26 வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய.
அந்தபடி இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 21 முடிய. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 21 முடிய. பரிசுத்த லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 21 முடிய. பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவகை பேராசைக்கும் இடப்படாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு ஒரு உவமையை அவர் சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் பொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு நான் என் தானியத்தின் பொருள்களை சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல ஆண்டுக்கு வேண்டிய பல பொருள்களை வைத்திருக்கிறேன். நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியை திளைத்திடு என்று சொல்வேன் என்று தனக்குள்ளே சொல்லி சொன்னான். ஆனால் கடவுள் அவரிடம், அறிவிலேயே இன்றிரவு உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்தவைகளை யாருடைய ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்றார் என்பது.